வணக்கம். புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம். கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்கள், பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. தற்சார்பு இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் 108 ராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கு தடை. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல். புதிய நாடாளுமன்ற திட்டத்திற்காக தில்லியில் புராதன கட்டடங்கள் இடிக்கப்படாது. மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உறுதி. தமிழகத்தில் 2ஆம் தவணை கொரோனா நிவாரண நிதி வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மாநிலத்தின் நிதி நிலவரம் குறித்தும் கேட்டறிந்தார். வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்கா செல்லும் பணியாளர்களுக்கான H-1B விசா தொடர்பான விதிகளை தளர்த்துவது குறித்து ஆலோசனை. அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி, முன்னணி வீரர் ரோஜர் ஃபெடரர் முன்னேற்றம். விரிவான செய்திகள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் காணொலி மூலம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமை தாங்குகிறார். கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்கள் குறித்த தகவல்களை இந்தியா இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளும். இந்த பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள், நீடித்த வளர்ச்சி, பயங்கரவாத எதிர்ப்பு, மண்டல அளவிலான பிரச்சினைகள் போன்றவையும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மேலும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிப்பார்கள் என்று வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார வளர்ச்சி குறித்தும் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரேசில் அமைச்சர் கார்லோஸ் ஆல்பர்டோ பிராங்கோ, ரஷ்ய அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், சீன அமைச்சர் வாங்கி, தென்னாப்பிரிக்கா அமைச்சர் கிரேஸ் மாண்டிசா உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். இந்திய பாதுகாப்புத் துறைக்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மேலும் 108 ராணுவ தளவாடங்களுக்கு தடை விதிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு பாதுகாப்புத்துறை சார்ந்த 101 உபகரணங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பட்டியலில் மேலும் 108 உபகரணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. உலக அளவில் மிக அதிகமான பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா திகழ்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா பாதுகாப்புத்துறை கொள்முதல் 9,50,000 கோடி ரூபாய் எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான தீவிர முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. வரும் 2025ஆம் ஆண்டுக்குள் 1,75,000 கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தியை பெருக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பீரங்கி, துப்பாக்கிகள், போக்குவரத்து விமானம் உள்ளிட்ட உபகரணங்கள் இறக்குமதிக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு அருகே HLL தடுப்பூசி மையத்தில் உற்பத்தியை தொடங்குவது குறித்து பரிசீலித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருமணி கிராமத்தில் HLL பயோடெக்கின் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனம் உள்ளது. செயல்படாமல் இருக்கும் இந்த தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். பின்னர் இந்த மையத்தை தமிழக அரசுக்கு குத்தகைக்கு விட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த கோரிக்கையை மத்திய அமைச்சரிடம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு, அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் நேரில் சென்று வலியுறுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட பலரும் இதே கோரிக்கையை வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், செங்கல்பட்டு மையத்தில் தடுப்பூசி உற்பத்தியை தொடங்குவது பற்றி பரிசீலித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றார். இதற்கிடையே கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியில் மத்திய அரசு இதுவரை 23 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி டோஸ்களை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இலவசமாக வழங்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தோட்டக்கலைத்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் அதற்கான குழு மேம்பாட்டு திட்டத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் காணொலி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார்.
மொத்தம் 53 தோட்டக்கலைத்துறை குழு திட்டம் ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டு அவற்றில் 12 திட்டங்கள் தேசிய தோட்டக்கலைத்துறை வாரியத்தில் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலக அளவில் போட்டியிடக்கூடிய வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலை பயிர்களை அடையாளம் கண்டு அவற்றை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தோமர், இந்த துறையில் உற்பத்திக்கு முந்தைய பணிகள், உற்பத்தி மற்றும் விளைச்சலுக்கு பிந்தைய மேலாண்மை பணிகள் மற்றும் பொருட்களை கொண்டு செலுத்துதல், சந்தைப்படுத்துதல், அவற்றை பிரபலப்படுத்துதல் போன்ற பணிகள் இத்திட்டத்தின் கீழ் அடங்கும் என்று கூறினார். முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டுள்ள இதன் மூலம் கிடைக்கும் அனுபவங்களை பொறுத்து மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மத்திய அரசு முன்னுரிமை அளித்து இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்துவதாக அவர் கூறினார். இத்திட்டத்தால் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். ரயில்வே துறையின் அனைத்து பயிற்சி நிறுவனங்களும் தேசிய ரயில்வே மற்றும் போக்குவரத்து கழகத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் ரயில்வே துறை மேற்கொண்ட உயிரி கழிவறைகள், மின்மயமாக்கல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பணிகள் குறித்து ரயில்வே மற்றும் போக்குவரத்து கழகம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அவர் புதுதில்லியில் அளித்த பேட்டியில் கேட்டுக் கொண்டார். ரயில்வே துறையின் கீழ் வரும் பயிற்சி மையங்களின் பாடங்களின் தரத்தை மேம்படுத்துவதுடன் அதை சீராக்குவதற்கு ரயில்வே போக்குவரத்து கழக நிர்வாகத்தின் கீழ் அந்த மையங்கள் வரவேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். மிக குறுகிய காலத்தில் தேசிய ரயில்வே மற்றும் போக்குவரத்து கழகம் முன்னணி நிறுவனமாக உருவெடுத்துள்ளது என்றும் இதன் உள்கட்டமைப்பை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். தில்லியில் நாடாளுமன்ற புதிய கட்டட வளாகம் கட்டும் திட்டத்திற்காக தேசிய ஆவண காப்பக கட்டடம் உட்பட புராதன கட்டடங்கள் எதுவும் இடிக்கப்படாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி செய்தியாளர்களிடம் பேசுகையில் 35,000 சதுர அடி அளவிலான கட்டடத்தில் உள்ள தேசிய அருங்காட்சியகம் நார்த், சவுத் பிளாக் கட்டடங்களுக்கு மாற்றப்படும் என்று தெரிவித்தார். இந்த கட்டடங்கள் 1,67,000 சதுர அடி பரப்பு கொண்டதாகும் என்று தெரிவித்த அமைச்சர், இவை புராதன கட்டடங்கள் என்பதால் இடிக்க வாய்ப்பில்லை என்றார். எனினும் தேசிய அருங்காட்சியகத்தை இடமாற்றம் செய்வதற்கான முதல்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். கொரோனா தொற்று காரணமாக குடும்ப ஓய்வூதிய விதிகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர் நலத்துறை பல்வேறு சீர்திருத்தங்களை எடுத்துள்ளதாக கூறினார். குடும்ப ஓய்வூதியத்திற்கான கோரிக்கை மற்றும் இறப்பு சான்றிதழ் கிடைத்ததும் தாமதமின்றி ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மேலும் கொரோனா தொற்றின் போது ஏற்பட்ட இறப்புகளுக்கும் இந்த விதி பொருந்தும் என்றும் அவர் கூறினார். தவிர ஓய்வு பெற்றிலிருந்து ஓய்வூதியம் வழங்குவதற்கான காலகட்டம் ஓராண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். குறிப்பிட்ட சில தொழிற்சாலைகளுக்கு தற்காலிக அடிப்படையில் ஆக்ஸிஜன் விநியோகத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. எனினும் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் போதிய அளவிற்கு இருப்பதை உறுதி செய்த பிறகே தொழிற்சாலைகளுக்கு ஆக்ஸிஜன் வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சில தொழிற்சாலைகளுக்கு ஆக்ஸிஜன் வழங்க அனுமதிக்க வேண்டும் என ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிடமிருந்து வந்த கோரிக்கைகள் அடிப்படையில் இந்த அனுமதியை உள்துறை அமைச்சகம் அளித்துள்ளது. சுத்திகரிப்பு நிலையங்கள், எஃகு, அலுமினியம், தாமிரம் தயாரிப்பு ஆலைகள் போன்ற நிறுவனங்களுக்கு தொடர் மின்சார தேவை இருப்பதை கருத்தில் கொண்டு அதுபோன்ற நிறுவனங்களுக்கு ஆக்ஸிஜன் விநியோகிக்க அரசு அனுமதி அளித்திருப்பதாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் நிதி நிலைமை மற்றும் 2வது தவணை கொரோனா நிவாரண நிதியை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், அரசு தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு, நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மளிகை பொருட்கள் தொகுப்பு வழங்குவது குறித்தும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 2 பத்திரிகையாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதியுதவியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று வழங்கினார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தியாளர் ரமேஷ், ஒளிப்பதிவாளர் பரத் ஆகியோரின் குடும்பத்திற்கு நிவாரண உதவித்தொகையை வழங்கி அவர் பேசினார்.
அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பாலமாக விளங்குபவர்கள் பத்திரிகையாளர்கள் என்றும் அவர்களை முன்கள பணியாளர்களாக அறிவித்து தேவையான உதவிகளை அரசு வழங்கி வருவதாகவும் கூறினார். புதுச்சேரியை பொறுத்தவரை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனால் தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் குறித்து இன்னும் 2 தினங்களில் முடிவெடுக்கப்படும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அது குறித்த நிலைப்பாட்டை மத்திய அரசு அறிவிக்காமல் இருந்த பின்னணியிலும் ஜூலை மாதம் தேர்வு நடத்தப்படும் என தகவல் வெளியான நிலையிலும் பெற்றோர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இதுகுறித்து பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் விடுமுறை கால சிறப்பு அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகளின் கேள்விக்கு பதிலளித்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து 2 நாட்களில் முடிவெடுக்க இருப்பதாக தெரிவித்தார். அதுவரை கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை நீதிபதிகள் வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கொள்கை ரீதியான முடிவை விரைவில் எடுக்க மத்திய அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 91.60% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொற்றால் பாதிக்கப்படுபவர்களை விட குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாட்டில் கொரோனா தினசரி பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. நேற்று புதிதாக 1,52,734 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. ஒரே நாளில் 2,38,022 பேர் குணமடைந்துள்ளனர். 3,128 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் 20,26,092 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 27,936 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் அதிகபட்சமாக 3,488 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு சற்று உயர்ந்துள்ள போதிலும் ஏனைய மாவட்டங்களில் படிப்படியாக குறைந்து வருகிறது. கொரோனா பாதிப்பிலிருந்து ஒரே நாளில் 31,223 பேர் குணமடைந்துள்ளதாகவும் 478 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 3,01,781 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகம் முழுவதும் 17,14,51,050 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 35,64,576 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 15,37,24,633 பேர் குணமடைந்துள்ளனர். வரியாருக்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து என்றார் திருவள்ளுவர். அதாவது வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது. மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது என்பது இதன் பொருள். இந்த செய்தி தொகுப்பும் அதை பற்றியதான். சிவகாசி அருகே தாயல்பட்டி என்றொரு கிராமம். பெரும்பாலும் பட்டாசு தொழிலாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள்தான் பள்ளியில். கொரோனா பரவல் பள்ளிகளை இயங்க விடாமல் தடுத்திருக்க அங்கு தரப்படும் மதிய உணவை நம்பியிருந்த அவர்களுக்கு செவிக்கும் உணவில்லை, வயிற்றுக்கும் உணவில்லை. பற்ற வைத்தால் எரியும் பட்டாசு தொழிலும் இல்லை, பற்றி எரியும் வயிற்று பசிக்கும் வழியில்லை. அருகிலுள்ள மடத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வரும் ஆசிரியை ஜெயமேரியின் இதயத்திற்குள் அக்னி குஞ்சொன்று ஆக்கிரமித்திருக்க அதிலிருந்து பற்றிய நெருப்பில் எரியத் தொடங்கிய அடுப்பு அவர் வீட்டில் இன்று வரை அணையவில்லை. காலையில் பணிக்கு செல்லும் பெற்றோரை மாலையில் உயிரோடு காண முடிந்தாலே பெருமகிழ்ச்சி என்ற நிலையில் உள்ள பட்டாசு தொழிலாளர்களின் குழந்தைகள்தான் இவரது இலக்கு. அவர்களில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு கடந்த ஓராண்டாக எழுத்தறிவிப்பதோடு
உணவும் அளித்து வருகிறார் ஜெயமேரி. நாட்டின் நாளைய மன்னர்களை உருவாக்குவது ஆசிரிய பெருமக்கள்தான் என்றாலும் அவ்வப்போது ஜெயமேரி போன்ற புரட்சி தேவதைகளும் தோன்றத்தான் செய்கிறார்கள். ஆரம்பத்தில் தினமும் தன்னிடம் பயிலும் 60 மாணவர்களுக்கு மதிய உணவை மட்டும் அவர்களது இருப்பிடமே சென்று வழங்கி வந்தார். தற்போது அவரது வீட்டின் அருகாமையில் உள்ள பிற பள்ளியில் பயிலும் 40 மாணவர்களுக்கும் 20 முதியவர்களுக்கும் உணவு வழங்கி வருகிறார். இந்நிலையில் இவரது முகநூல் நண்பர்கள் இவரின் செயலை பார்த்து அவர்களும் உதவி செய்ய முன்வந்து தங்களது பிறந்த நாள், திருமண நாள் போன்ற கொண்டாட்டங்களின் போது இம்மாணவர்களுக்கு உணவு வழங்குவதில் தங்களது பங்களிப்பையும் அளித்து வருவதால் தற்போது 3 வேளையும் இம்மாணவர்களுக்கு விதவிதமான உணவு வழங்கப்பட்டு வருகிறது. வயிற்றுக்கு உணவளித்தால் போதுமென்று அறிவார்ந்த சமுதாயம் படைக்க நினைக்கும் ஆசிரியருக்கு தோன்றுமா என்ன? அந்த வகையில் ஆசிரியை ஜெயமேரி மாணவர்களுக்கு உணவு வழங்குவதோடு மட்டும் நில்லாமல் தன் வீட்டின் ஒரு பகுதியை அருகாமை பள்ளியாக மாற்றி அங்கு வரும் பல்வேறு பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு அந்தந்த துறையில் சிறந்தவர்களை கொண்டு ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள், சிலம்பம், பரதம், பறை உள்ளிட்ட கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். தான் பணிபுரியும் பள்ளிக்கு அருகில் உள்ள கலையரங்கத்தை புதுப்பித்து திண்ணை பள்ளி ஆரம்பித்து அங்கு 40 மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியும் போதித்து வருகிறார். புத்தகம் வாசித்தலை ஊக்குவிக்க ஒரு மாணவி ஒரு புத்தகம் படித்து முடித்தால் அவரது பெயரில் உள்ள உண்டியலில் 5 ரூபாய் செலுத்தி விடுவார். இப்படி கற்றலில் ஊக்குவித்தலை வித்தியாசமான முறையில் செய்து வரும் இவர் இந்த கொரோனா தடை காலத்தில் வேலை இழந்து தவிக்கும் தனது மாணவர்களின் பெற்றோருக்கும் அரிசி, பருப்பு, பலசரக்கு மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினையும் வழங்கி வருகிறார். இவரது செயலை பார்த்து அன்பின் வெளிப்பாட்டாய் அந்த தொழிலாளர்கள் தங்களால் இயன்றதை வசூல் செய்து இவருக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துள்ளனர். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். கொரோனாவால் தடைப்பட்ட அடிப்படை கல்வியை அந்தந்த பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் அவர்களுக்கு அருகாமையில் உள்ள மாணவர்களுக்கு சமூக இடைவெளியுடன் கற்றுக் கொடுத்தால் அறிவொளிக்கு தடை ஏற்படாது என்றார் ஆசிரியை ஜெயமேரி. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற கூற்றுக்கு ஏற்ப தாம் கற்ற கல்வியை ஏழை மாணவ மாணவியருக்கு கற்றுத்தரும் ஆசிரியை ஜெயமேரி கடந்த ஓராண்டாக அவர்களின் வயிற்று பசிக்கும் அறிவு பசிக்கும் விருந்தளித்து வருவது பாராட்டுக்குரியது. இப்போ இந்த கொரோனா காலத்தில் ஸ்கூல்லாம் விடுமுறை ஆயிடுச்சு, லீவ் விட்டாங்க. அப்போ இந்த குழந்தைகள்லாம் பெரும்பாலும் எங்களுடைய பள்ளி குழந்தைகள் எல்லாருமே இந்த சத்துணவை நம்பி வர்ற குழந்தைகள் தான். அப்போ இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒரு 6 மாத காலங்கள் ஒரு 40 குழந்தைகளுக்கு நானாகவே சமைச்சு அந்த போன வருஷம் அந்த லாக்டவுன் பீரியடில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த குழந்தைகளுக்கு. இப்போ 40 குழந்தைகள் என்பது 120 குழந்தைகள் வரைக்கும் இப்போ சாப்பிட வர்றாங்க. அப்படி வரும் பொழுது போன வருஷம் ஆரம்பிச்ச அந்த உணவு கொடுக்குற பணி இன்று வரை தொடருது. தொடர்வது விரைவுச் செய்திகள். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை விட கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டால் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதை கண்காணிக்க 6 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள் 1-800-025-3-3993 மற்றும் 104 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்களை பயன்படுத்தி புகார் தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாகர்கோவில், வடசேரி, டெரிக் ஜங்ஷன் போன்ற இடங்களில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினரின் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பாதுகாப்புடன் தங்கள் பணியை மேற்கொள்ளுமாறு காவல்துறையினருக்கு அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். கொரோனா நிவாரணத் தொகை முதல் தவணையான 2000 ரூபாய் பெறாதவர்கள் இந்த மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டது.
சுமார் 98% குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பெற்றுள்ளனர். எனினும் ஊரடங்கால் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள், முகவரி மாற்றம் காரணமாக அந்த தொகையை பெற முடியாதவர்கள் பெற்றுக்கொள்ள வசதியாக நிவாரணத் தொகையினை இந்த மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கொரோனா பரிசோதனை முடிவுகள் 24 மணி நேரத்திற்குள் கிடைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையின் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார் மற்றும் ராஜன் செல்லப்பா, பெரிய புள்ளான், ஐயப்பன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உதயகுமார், கிராமங்களில் காய்ச்சல் பரிசோதனை முகாம்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மண் பரிசோதனை செய்து விவசாயிகள் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குநர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். நடமாடும் மண் பரிசோதனை வாகனம் மூலம் விவசாயிகளின் நிலங்களில் இருந்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நத்தம்பேடு கிராமத்தில் இந்த பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பாண்டியன், விவசாயிகள் தொடர்ந்து ஒரே சாகுபடி முறையில் ஈடுபடாமல் காய்கறி, வாழை உள்ளிட்ட தோட்டப் பயிர்களையும் மாற்றுப் பயிர்களையும் பயிரிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இலவசமாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அப்பகுதியிலேயே கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் குன்னூர் அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். தன்னார்வலர்களால் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டயாலிசிஸ் பிரிவினை பார்வையிட்டு பேசிய அவர், இதன் மூலமாக இனி கோவைக்கும் உதகமண்டலத்திற்கும் நோயாளிகள் சிகிச்சைக்காக வாரத்திற்கு 3 முறை சென்று வர தேவையில்லை என்று கூறினார். இந்த வசதிகளை ஏற்படுத்தி தந்த தன்னார்வலர்களை ஆட்சியர் பாராட்டினார். சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 18 வயது முதல் 45 வயது வரையிலான மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு சிறப்பு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாம்களின் மூலம் 612 பேர் தடுப்பூசி எடுத்துக் கொண்டனர். சூரமங்கலம், திருவாக்கவுண்டனூரில் நடைபெற்ற சிறப்பு தடுப்பூசி முகாமினை மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் பெருநகராட்சி பகுதிகளில் வீடு வீடாக சென்று வெப்ப பரிசோதனை, ஆக்ஸிஜன் அளவை கண்டறிய 250க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் அண்ணா அரங்கத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் வெப்ப பரிசோதனை செய்வது குறித்தும், ஆக்ஸிஜன் மீட்டரை பயன்படுத்தி ஆக்ஸிஜனின் அளவை எப்படி கண்காணிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். தன்னார்வலர்கள் பரிசோதனை மேற்கொள்ளும் போது தங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் காஞ்சிபுரம் பெருநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி கூறினார். கொரோனா முழு ஊரடங்கை மக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே தளர்த்த முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் அளித்த பேட்டியில், தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று கூறினார். ஊரடங்கை மேலும் நீட்டித்துக் கொண்டே போக முடியாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், ஒரு சிலர் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறினாலும் தொற்று எண்ணிக்கை குறையாது என்றார். 2ஆம் தவணை கொரோனா சிறப்பு நிவாரண உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்கா செல்லும் பணியாளர்களுக்கான H-1B விசா தொடர்பான விதிகளை தளர்த்துவதற்கு அதிபர் ஜோ பைடன் திட்டமிட்டுள்ளார். முன்னாள் அதிபர் டிரம்ப் நிறுத்தி வைத்திருந்த விசா வழங்கும் நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்போவதாக அதிபர் ஜோ பைடன் கூறியிருந்தார். தற்காலிக விசாவான H-1B மூலம் நிறுவனங்கள் சிறப்பு பணிகளுக்கு வெளிநாட்டு பணியாளர்களை கொண்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்தது. இந்த பணியாளர்களில் 80%க்கும் மேற்பட்டோர் இந்தியா மற்றும் சீனாவை சார்ந்தவர்களாவர். அதிபர் ஜோ பைடன் குடியுரிமை சட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்தும், வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் தங்கும் காலத்தை நீட்டிப்பது குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அதிபரின் புதிய நடவடிக்கைகள் அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக குடியுரிமைக்காக காத்திருக்கும் குடியுரிமை பெற வழிவகுக்கும் என்றும், H-1B விசா நடைமுறைகளில் உள்ள சிக்கல்களை நீக்கும் என்றும் அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுவிஸ் நாட்டின் முன்னணி வீரர் ரோஜர் ஃபெடரர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றார்.
இவர் உஸ்பெகிஸ்தானின் டெனிஸ் இஸ்டோமினை முதல் சுற்றில் 6-2, 6-4, 6-3 என்ற நேர் செட்களில் வீழ்த்தினார். இதேபோல் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்பெரோவ் மற்றும் கிரீஸ் வீரர் சிட்டிபாஸ் ஆகியோர் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அலெக்சாண்டர் ஸ்பெரோவ் அதே நாட்டை சேர்ந்த மற்றொரு வீரரான ஆஸ்கர் ஓட்டோவை எதிர்கொண்டார். இதில் ஸ்பெரோவ் 3-6, 3-6, 6-2, 6-2, 6-0 என்ற செட்களில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இதேபோல் மற்றொரு முதலாவது சுற்று போட்டியில் கிரீஸ் வீரர் சிட்டிபாஸ் பிரான்ஸ் நாட்டு வீரரான ஜெர்மி சாட்டியை எதிர்கொண்டார். இதில் சிட்டிபாஸ் 7-6, 8-6, 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் சிட்டிபாஸ் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்குள் நுழைந்துள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்ற ஜப்பானின் நவாமி ஒசாகா அடுத்த சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து ஒசாகா இந்த தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். ட்விட்டரில் இந்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. இந்தியாவில் கடந்த 50 நாட்களில் இல்லாத அளவுக்கு கொரோனா பாதிப்பு குறைந்தது. உயிரிழப்பு எண்ணிக்கையும் சரிவு. தினத்தந்தி. சென்னை மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் மளிகை பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி. தினமணி. கோடை விடுமுறைக்கு பின் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று திறப்பு. என்றாலும் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் முழு அளவில் வழக்குகள் விசாரணை நடைபெறாது. அவசர வழக்குகள் மட்டுமே விசாரிக்கப்படும் என தகவல். தினமலர். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்தல் குழு அறிவிப்பு. தினகரன். ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணம்பட்டினம் அருகே ஆயுர்வேத மருத்துவர் தயாரித்த கொரோனா தடுப்பு மருந்துக்கு ஆந்திர அரசு அனுமதி. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம். கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்கள், பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. தற்சார்பு இந்தியா திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் 108 ராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கு தடை. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல். புதிய நாடாளுமன்ற திட்டத்திற்காக தில்லியில் புராதன கட்டடங்கள் இடிக்கப்படாது. மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உறுதி. தமிழகத்தில் 2ஆம் தவணை கொரோனா நிவாரண நிதி வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மாநிலத்தின் நிதி நிலவரம் குறித்தும் கேட்டறிந்தார். வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்கா செல்லும் பணியாளர்களுக்கான H-1B விசா தொடர்பான விதிகளை தளர்த்துவது குறித்து ஆலோசனை. அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி, முன்னணி வீரர் ரோஜர் ஃபெடரர் முன்னேற்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.